Hi, this is Karthik from NEET UG Tamil. ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் ஓடுற என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு டைக்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் அண்டு லைக் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழ்நாட்டுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்குடைய அப்ளிகேஷன் ப்ராசஸிங் இன்னைக்கு தான் டெட்லைன். அதாவது இன்னைக்கு அப் டு 5 o'clock ஈவினிங் 5 மணியோட கம்ப்ளீட்டாக முடியுது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு 25th அதாவது 25ஆம் தேதி வரையும் கொடுத்தாங்க. ஒரு 4 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இன்னையோட டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுல முக்கியமா என்ன சொல்ல போனா, இதுவரையும் தமிழ்நாட்டில் நமக்கு கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லா அப்ளிகேஷனும் சேர்த்து 70,000 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியா ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் போக இது ஒரு அப்ராக்சிமேட்டா வந்த டீட்டெயில்ஸ். ஸோ நமக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு முன்னாடி இன்னும் அப்ளை பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ அப்ளிகேஷன் வரும் அப்படின்றத இன்னும் ஓரிரு வாரங்கள்ல நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுவரையும் ஒரு 70,000+ அப்ளிகேஷன் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு மேனேஜ்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு மொத்தமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. ரேங்க் லிஸ்ட்டு, ஸோ கவுன்சிலிங் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு மந்த்து 2nd or 3rd வீக்கில் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க. ஆல் இந்தியா கோட்டாக்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக அப்டேட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல் இந்தியா கோட்டா முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங், எல்லா ஸ்டேட் கவுன்சிலிங்குமே நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.